களரி என்கிற திட்டத்தின் மூலமாக 5 விதமான தற்காப்பு கலைகளை வயதினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய சந்ததிகளுக்கு வழங்குகிறோம். இதை ஏன் வயதினுடைய அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு வயதிற்கு தகுந்தாற்போல் விழிப்புணர்வினுடைய கால அளவும் இடைவெளியும் வளர்ந்து கொண்டே செல்லும். அது நுணுக்கமாக அந்த விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பது மிக மிக அவசியம். உதாரணத்திற்கு, ஒரு 6 வயது முதல் 12 வயது உள்ள ஒரு குழந்தைகளுக்கு அவர்களுடைய உயரம் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு விழிப்புணர்வை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர்களுக்கு சிலம்பம் என்கிற ஒரு தற்காப்பு கலையை நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். அந்த சிலம்பம் என்கிற அந்த கொம்பினுடைய உயரம் அவர்களுடைய உயரத்திற்கு இருக்கும். அந்த கொம்பை எப்படி சுழற்றி அந்த கொம்பு இருக்கக்கூடிய நீளத்தின் அளவிற்கு எப்படி அந்த விழிப்புணர்வை வளர்த்து கொள்கிறார்களோ, அதை போல் அவர்கள் சமுதாயத்தில் எந்த இடத்துல எங்கே போனாலும் வந்தாலும் அந்த கொம்பு இருக்கக்கூடிய அந்த 5 அடி 4 அடி இருக்கிறார்கள் என்றால் 5 அடி இருக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு தன்னை சுற்றி ஒரு விழிப்புணர்வை அவர்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்துக்கள், காலை தடுக்கி கீழே விழுவது, இல்லை திடீரென்று கீழே ஏதாவது இருந்தால் அதை காலில் படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விழிப்புணர்வுகளை அந்த குழந்தைகள் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக விபத்துக்களிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் அவர்கள் எச்சரிக்கையாக செயல்பட முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கள் ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. திடீர்னு வண்டி போகும்போது குறுக்க ஓடிடுவாங்க. அந்த இடத்துல எப்படி சுதாரிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய விபத்துகள் குழந்தைகளிடம் நடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம் குழந்தைகளுக்கு கட்டாயம் இந்த சிலம்ப பயிற்சி மிக மிக அவசியம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, 12 வயது முதல் 24 வயது உள்ள இளம் சிறார்கள், அதாவது டீனேஜ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்வித்தை பயிற்சிகளை நாங்கள் வழங்குகிறோம். இந்த வில்வித்தை என்பது எப்படி தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை மிக துல்லியமாக அந்த இலக்கை அடைவதற்கு எப்படி அம்பு பயன்படுகிறதோ, அப்படி நேரடியாக இந்த டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு ஆபத்துகள் வருவதில்லை. மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத இடங்களிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு பல வகையான துன்புறுத்தல்களும், பாலியல் துன்புறுத்தல்களும், வன்முறைகளும் இவர்களை ஈடுபடுத்துவதற்கு நிறைய பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது. அதிலிருந்தெல்லாம் இவர்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வில்வித்தையை அவர்கள் பயிற்சி பெறுவதன் மூலமாக தொலைவில், கண்ணுக்கு தெரியாத தொலைவில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் அவர்களை தற்காத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, 24 வயதிலிருந்து 36 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வாழ்வீச்சு பயிற்சிகளை நாம் பயிற்றுவிக்கிறோம். வாழ்வீச்சு என்பது நம்மளுக்கு கையளவு நீளம் இருக்கக்கூடிய ஒரு வாளை கையில் வைத்துக்கொண்டு அதை தன் உடலை படாத அளவிற்கு அந்த வாளை எப்படி வீச வேண்டும், எப்படி அதை நம்முடைய அந்த வித்தைகளை செய்ய வேண்டும் என்ற பயிற்சி வழங்குகிறோம். இதன் மூலமாக நம்மளுக்கு கை நீட்டம் என்று சொல்லுவாங்கன்னா, கை அளவு க்ளோஸாக இருக்கக்கூடிய உறவினர்கள், அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள், சகோதரர்கள், நம் பள்ளியில் படிக்கக்கூடிய இல்லை சமுதாயத்தில் பழகக்கூடியவர்கள், இவர்களிடமிருந்தெல்லாம் நாம் எப்படி தற்காப்பாக இருக்க வேண்டும், அவர்களிடம் எப்படி நாம் பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, 36 வயதிலிருந்து 48 இந்த வயது உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நாம் மல்யுத்தம் பயிற்சிகளை கற்பிக்கிறோம். மல்யுத்தம் என்பது ஒரு 2 நபர்கள் கட்டி புரளும் பொழுது அவர்களுடைய முதுகு தரையில் படாத அளவிற்கு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வித்தையினுடைய நுட்பம். இதன் மூலமாக நாம் எதிர்போன்ற விழிப்புணர்வுகளை பெறுகிறோம் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி, தாய் தந்தை மற்றும் நம்முடைய குழந்தைகள், அவர்களை நாம் அறிந்தோ அறியாமலோ ஒருவர் மீது செய்யக்கூடிய அடக்குமுறைகளாக இருக்கட்டும், வன்முறைகளாக இருக்கட்டும், இல்லை தீங்காக இருக்கட்டும், இதிலிருந்து எல்லாம் இல்லை எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் இடியட்ஸாக நம்மளை மாற்றிவிடாமல் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்காக இந்த விழிப்புணர்வு அந்த பயிற்சியிலே நுட்பமாக அடங்கியிருக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, 48 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்களுக்கு நாம் வர்மம் பயிற்சிகளை அளிக்கிறோம். இந்த வர்மம் என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 16 உயிர் முடிச்சுகளையும் 64 உடல் ரீதியான உறுப்புகள் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்குண்டான வர்ம புள்ளிகளை எப்படி நூதனமான முறையில் இயக்குவது என்பதை பற்றின ஒரு அற்புதமான கலை. அந்த கலையை அந்த வயதில், அது 48 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்கள் இந்த கலையை கற்பதன் மூலமாக நம்முடைய சிந்தனைகள், நாம் எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய, சுயமாக நாம் நமக்கே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆபத்துக்களிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும், தற்கொலை எண்ணங்களிலிருந்தும், காழ்ப்புணர்ச்சிகளிலிருந்தும், வன்மங்களிலிருந்தும், தீய எண்ணங்களிலிருந்தும், தீய பழக்கங்களிலிருந்தும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வை இந்த பயிற்சியின் மூலமாக அந்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெற முடியும். இப்படி வயதினுடைய அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் பெறக்கூடிய இந்த விழிப்புணர்வினால் நாம் நிறைய, அதாவது விபத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய
மரணங்கள், தற்கொலை மூலமாக ஏற்படக்கூடிய மரணங்கள், நோய் பற்றின விழிப்புணர்வு இல்லாததால் ஏற்படக்கூடிய மரணங்கள், கொலை மற்றும் கொள்ளையினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் நாம் நம்மை தற்காத்து கொள்வதற்கு இந்த பயிற்சி மிக மிக அனைத்து வயதினருக்கும் இது அமைந்திருக்கிறது. எனவே இந்த திட்டங்களை எங்களுடைய சந்ததிகளுக்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 180 இடங்களிலும் மற்றும் தாலுகா அளவிலே களங்களை அமைத்து தகுதியும் திறமையும் வாய்ந்த பயிற்சி ஆசிரியர்கள் மூலமாக இந்த பயிற்சிகளை நேரடியாக உங்களுடைய இடங்களிலிருந்து அந்த பயிற்சிகளை வழங்குவதற்கு நாங்கள் முதலீடுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அதாவது அந்த பயிற்சி ஆசிரியர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். அவர்கள் மூலமாக இந்த பயிற்சிகளை நீங்கள் தினசரி இல்லது ஆல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த களங்களில் சென்று நீங்கள் இந்த பயிற்சிகளை பெற முடியும். இந்த பயிற்சியை பெறுவதற்கு நீங்கள் சந்ததிகளாக இணைய வேண்டும். சந்ததிகளாக இணைவதற்காக எங்களுடைய வெப் அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ணி சந்ததி படிவத்தை பூர்த்தி செய்து அதற்குண்டான சந்தா கட்டணங்களை நீங்கள் செலுத்துவதன் மூலமாக இலவசமாக ஒரு ஆண்டு முழுவதும் இந்த பயிற்சியை நீங்கள் பெற முடியும். இந்த பயிற்சியை பெற்று உங்களை அனைத்து விதமான விபத்து மற்றும் ஆபத்துக்களிலிருந்து தற்காத்து கொள்ள நீங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் சந்ததிகளாக இணைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன்.